ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபா சமையல். இன்றைக்கி வீடியோவில் நான் மைதாவையும் ரவையும் வச்சு இனிப்பு போண்டா செஞ்சுருக்கேன். இது ரொம்பவுமே ஈஸியான ஒரு ஸ்வீட். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். இது செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் மெஷர் பண்ணுறது எல்லாமே வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு கப்பை வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. நான் இதில் 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். 1.5 கப் மைதாக்கு நான் 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். இது கூட நம்ம ரவையும் சேர்த்திக்கலாம். 1/2 கப் அதே கப்பால் ரவை எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது இனிப்பு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேண்டாம் அப்படின்னா 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கலாம். நீங்கள் 1 கப் எடுத்தால் நல்லா திக்காக இருக்கும் இனிப்பு. ஒரு பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்திக்கோங்க. இது கூட அதே மாதிரி ஒரு பிஞ்ச் சமையலுக்கு போடுற உப்பு, நார்மலான உப்பு சேர்த்திக்கோங்க. சமையலுக்கு போடுற உப்பு சேர்த்துறதுனால ஸ்வீட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக சேர்த்திக்கிறோம். ஃப்ளேவருக்காக ஒரு 4 ஏலக்காய் பவுடர் பண்ணி சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதிகமாக தண்ணி விட்டு கலந்துட்டிங்கன்னா தண்ணி மாதிரி போயிடும். கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சர்க்கரை உடனடியாக கரையாது. நம்ம அப்படியே சேர்த்து இருக்கிறதுனால ஒரு 10 மினிட்ஸ் கழிஞ்சு தான் அது நல்லா கரைஞ்சி தண்ணியாக மாறும். அதனால் நம்ம ஃபஸ்ட் டைம் மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சம் மாவு திக்காக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே கரெக்டாக மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். மாவு எடுத்து நம்ம போண்டா மாதிரி போடவே முடியாது. அதனால் பாருங்கள், இந்த அளவுக்கு அப்படியே இருக்கட்டும். இது இப்போ திக்காக தான் இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் தான் ஒரு 10 மினிட்ஸ் இது ஊறும்போது இந்த ரவை எல்லாம் ஊறி வரும்போது சர்க்கரை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக மாறும், கரைஞ்சி. அப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு. அவ்வளோதான். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்தளவுக்கு திக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இது கரண்டியில் தான் போட போகிறேன். அதனால தான் இப்படி போடுறேன். நீங்கள் கையில் போடுறதா இருந்தால் போண்டா எடுத்து எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். இது ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்படியே வச்சிடலாம். நல்லா இந்த ரவையெல்லாம் ஊறி வரும். 10 மினிட்ஸ் கழிச்சு கட்டுறோம் பாருங்கள். இப்போ இந்த திக்னஸில் இருக்குது. 10 மினிட்ஸ் ஊறிடுச்சு பாருங்கள். முன்னே இருந்த திக்னஸ் இப்போ இல்லை. இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி மாறிடுச்சு. இந்த அளவுக்காவது இருந்தால் தான் நம்ம போண்டா போடுறதுக்கு வரும். இதை விட தண்ணியாட்டம் போயிடுச்சுன்னா மாவு நம்ம கரெக்டாக இருக்காது. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுமே இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியை வச்சு போடுங்க. உங்களுக்கு எண்ணெயில் போடுறதுக்கு டைரெக்டாக போடுறதுக்கு கையில் வச்சு போடுறதுக்கு தயக்கமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனும் கரண்டியை வச்சு குட்டி குட்டிஸாக போட ஆரம்பிங்க. நல்லா பொறுமையாக போடுங்க. நம்ம கரண்டியில் போடுறதுனால தான் இந்த குட்டி குட்டி ட்ராப்ஸாக சுற்றியும் தனித்தனியாக பிரிஞ்சு வருது. நம்ம கையில் போடும்போது இந்த மாதிரி வராது. பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லா மாவையும் எடுத்து நம்ம குட்டி குட்டி போண்டாவாக போட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ஒரு டைமில் போட்டு எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் மாவு. இது நல்லா கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு மெதுவாக பொறுமையாக பொரித்து எடுத்துக்கலாம். அந்த குட்டி குட்டி பீஸர்லாம் எடுத்துகிறேன். அது முன்னாடியே பொரிச்சிச்சு பாருங்கள். இப்போ நல்லா கோல்டன் கலரில் மாறிடுச்சு. எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரணும். இந்த சலசலப்பு எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கும்போது நல்லா வெந்துடுச்சு உள்ளெல்லாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ எண்ணெய் சலசலப்பெல்லாம் முன்னளவுக்கு இல்லை. இப்போ பாதியே குறைஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா இது பொரியட்டும். இது மாதிரி குட்டி குட்டியாக ட்ராப்ஸாக விழுந்ததெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துடுங்க, இல்லைனா அது கருகிரும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் ஆகிடுச்சு. இது கரெக்டான டைமு. இப்போ நான் எடுத்துடுறேன். இதே மாதிரி நான் இருக்கிற எல்லா மாவையும் போட்டு குட்டி குட்டி போண்டாவாக பொரிச்சு எடுத்துக்கிறேன். இது செய்யறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாவே அதிகம். மாவை கலக்கி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு உடனே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மேலே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நம்ம டீ கடையிலலாம் அந்த இனிப்பு போண்டா சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்குள்ள எண்ணெயும் அதிகமாக இழுக்காது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதே இன்க்ரீடியன்ஸ் இதே அளவில் செஞ்சிங்கன்னா இதே மாதிரி வரும். வீட்டுக்கு யாரோ ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா எமர்ஜென்சியாக நம்ம செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம்.
இந்த மாதிரி நான் வந்து என்னோடய சேனலில் நிறைய ஈஸி 5 மினிட்ஸ் ரெசிபிலாம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் ஒரு டைம். நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.